Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 34 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம ரெஞ்சி அபரை இருக்கான்ல, அவன் கைய கட்டி போட்டு ஒரு வழியா ஜெயில அடைச்சிட்டானுங்க. என்ன பாடி பஞ்சராய் போய் கிடக்கிறதுனால முக்கிட்டு கிடப்பான். ட்ரீட்மெண்ட்லாம் பாத்துருவாங்க, அதுல எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. ஹினோமோரி தான் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். ஏன்னா இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. மூஞ்செல்லாம் பயங்கரமா வேர்த்திருக்கும். எதுக்காக இவன் தனியா சண்டை போட போனான்? ரூக்கியாக்கு ஏதாச்சும் செய்யணும்னு ட்ரை பண்றானா அப்படின்ட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரும். அதாவது இவனுக்கும் அவளுக்கும் ட்ரைனிங் நடந்தப்போ பைய ஏர்லயே வந்து அவளை பொலன்னு பொலந்துருப்பான். அவன் அடிக்கிற அடி இவளால தாங்க முடியல. ஏன்டா பிராக்டிஸ் தானே பண்றோம், எதுக்காக இப்படி பேத்தனமா அடிக்கிற? நார்மலா ட்ரெயின் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டா, சீரியஸா சண்டை போட்டாதான் ட்ரைனிங்கும் பெஸ்டா இருக்கும், இல்லன்னா அது வேஸ்ட், ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணும்பா. சோ அபரை பாத்தீங்கன்னா பிராக்டிஸ்ல கூட சீரியஸா தான் இருப்பான். அந்த டைம் கரெக்டா கிரா வந்து அப்படின்னா உங்களுக்கு ஆப்பனன்ட் அவ இருந்தா சரிப்பட்டு வராது, நான் தான் கரெக்ட், ஒரு கேர்ளை பீட் பண்ணி ஜெயிச்சா அதுல என்ன ஃபன் இருக்குதும்பா. உடனே அவளுக்கு கடுப்பாயிரும். என்னடா பெண் தானே சாஃப்டா இருப்பான்னு நினைச்சியா, நான் ரொம்ப ரொம்ப ரகடு பீஸ்னு கத்துவா. அவன் எம்மா நான் அப்படி சொல்ல வரல, தேவையில்லாம எதுலையும் இழுத்து விட்டுறாதமா, நான் கேஷுவலா தான் சொல்லிட்டு இருந்தேன். ரெஞ்சியும் பாத்தீங்கன்னா சரி பரவாயில்ல, போர் அடிக்காம இருக்க உன் கூடயாச்சும் பிராக்டிஸ் பண்ணுவான்பா. அவன் போரா அதையும் பாத்துடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கர சீரியஸா சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணுவானுங்க. அதை அப்படியே ஹினோமாரியும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. நல்லா சண்டை போட்டுட்டு இருந்தவன் திடீர்னு ஐயோ ரூக்கியாவை மறந்துட்டேன்னு அடிச்சு புடிச்சு அங்கிருந்து ஓடுவான். சோ இந்த மாதிரி எவ்வளவுதான் சீரியஸான வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் ரூக்கியாக்கு ஒண்ணுன்னா பைய விழுந்தடிச்சு போவான். சோ அந்த மாதிரி தான் ஏதாச்சும் இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது ஹினோமாரியை கூப்பிட்டு ஸ்பெஷல் வார் டைம் ஆர்டரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எனி டைம் அட்டாக் மோட்ல இருங்கிற மாதிரி சொல்லுவான். அவளுக்கு அப்படியே ஷாக் ஆகும், அந்த அளவுக்கு நிலைமை சீரியஸ் ஆயிருச்சான்னு. அங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆபீசர்ஸுங்க, லெப்டினன்ட்டுங்க, சீனியர்ஸுங்க எல்லாரும் கத்தி எடுத்துக்கிட்டு வெறிகுண்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. கையில யாரு சிக்கினாலும் சரி காலி. சோ ஒரு ஷினிகாமி நம்ம ஹினோமாரி கிட்ட நிலைமையை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அவ அப்படியே பேய் அடிச்ச மாதிரி தான் இருப்பா. ஏன்னா எப்பவுமே பீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க இவங்க இப்ப திடீர்னு கத்தி எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்ப நிலைமை ரொம்ப சீரியஸ் தானே. அது மட்டும் இல்லாம அந்த டோஷிரோ பைய வேற வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கான், ஐசனுக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆகுமோன்னு லைட்டா பீதி. அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஐசனை காட்டுறாங்க. அவன் பாட்டுக்கு அன்னைக்கு நைட்டு உட்காந்து என்னத்தையோ ரூம்ல எழுதிட்டு இருப்பான். அப்ப ஹினோமாரி வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் தயங்கி பேசுவா. ஏமா நான் என்ன இப்பெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் கத்திட்டா இருக்கேன், எதுக்காண்டி இப்படி தயங்குற, எதுனாலும் உள்ள வந்து பேசுமா. அவனும் சரி ஓகேன்ட்டு அவன்கிட்ட பேசுறதுக்காக போவா. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம இச்சுகோ மறுபடியும் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சவன் காஞ்சு பையில பச்சையா திட்டுவான். என்ன மூஞ்சில அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டான்ல, அதுவும் அடிபட்டவனை அடிச்சிருக்கான், அறிவு கட்டவன். அடிச்சதுனால தான் உன்னைய ஸ்டாப் பண்ண முடிஞ்சது, இல்லன்னா நீ பார்த்த வேலைக்கு உனக்கு மறுபடியும் ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிருக்கோண்டா லூசு பையல. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு படுத்து ரெஸ்ட் எடு, அப்பதான் உன் பாடி கொஞ்சமாச்சு ஹீல் ஆகும். எப்படியும் இந்த இடத்துக்கு எவனும் அவ்வளவு சீக்கிரத்துல வரமாட்டான், அதனால ஒன்னும் பஞ்சாயத்து இல்லாமா. ரெஞ்சிக்கு என்னாச்சுன்னு கேட்டா அதை பத்தி இவனுக்கு என்ன தெரியும். ஏன்னா அடிபட்டு வந்ததுல இருந்து இச்சுகோவை இவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். எப்படியும் அவனை மெடிக்கல் டீம் வச்சு பாத்துருப்பாங்க, அவனுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லைன்னு சரி ஓகேமா. அதே நேரம் இங்க ஹினோமோரி ஐசன்ட்ட பேச வந்தால என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு அப்படியே தயங்கிட்டு இருப்பான். உடனே அவன் அபரைய பத்தி விசாரிப்பான், என்னாச்சு அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையேன்னு. அந்த அளவுக்கெல்லாம் எந்த பஞ்சாயத்தும் இல்லைன்னு சரி ஓகே அப்படின்ட்டு கேப்டன்ஸ் மீட்டிங்கை பத்தி எல்லாம் நீ ஒரி பண்ணாத, இப்போதைக்கு குச்சிக்கு அவனை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காராமா. எப்படி அவன் ரெக்கவர் ஆகி வந்தவன மறுபடியும் ஸ்குவாட்ல எடுத்துக்குவாங்க அப்படின்னு ஹினோமாரி இருந்துட்டு நீங்களும் தான் எதிர்த்து பேசினீங்களேம்பா. அவன் என்ன சொல்லுவான், அவன் ஒரு நல்ல ஆபீசர், மத்தவங்கள மாதிரி எல்லாம் கிடையாது. அப்படி ரெஞ்சிய ஸ்குவாட் அவுட் தூக்குனாங்கன்னா 13th ஸ்குவாட் வந்து சந்தோஷமாலாம் இருக்க மாட்டாங்க, அதனால எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும், நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு அவளுக்கு சந்தோஷம். இப்படி ஐசன் பேசிக்கிட்டே அவன் பாட்டு என்னத்தையோ எழுதிக்கிட்டே தான் இருப்பான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஹினோமாரி இருந்துட்டு உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் கொஞ்ச நேரம் இப்படி ஓரமா உட்காந்து உங்களை குறுன்னு பார்த்துட்டு போட்டுமாம்பா, தாராளமா பாத்துக்க, நேக்கு ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம்பா. கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவா போல. அவன் எந்திரிச்சு எங்கேயோ வெளியில கிளம்புவான். அந்த டைம் வெளியில யாரோ நின்று அவனை பார்த்துட்டு இருப்பாங்க, யாரு என்னன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா விடியுது. என்ன மாதிரி எந்திரிச்சு பார்த்துட்டு ஐயோ ரொம்ப நேரம் தூங்கிட்டான் போல் இருக்கேன்னு சுத்தி முத்தி பாப்பா. கிளாக்கா பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிருச்சு. அடிச்சு புரண்டு ஓடுவா, என்னைய எழுப்பி விடாம போயிட்டாரு, மீட்டிங்க்கு மட்டும் நான் லேட்டா போனேன்னு நீ தூக்கி போட்டு வாயிலேயே மிதிப்பாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு புரண்டு நிக்காம ஓடுவா. போறவ பாத்தீங்கன்னா சந்து பொந்து இண்டு இடுக்குன்னு ஷார்ட்கட்லாம் புடிச்சு பில்டிங்கா ஜம்ப் பண்ணி போவா. அப்படி வந்தவ வர வேண்டிய இடத்துக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். அப்பாடா தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு போகும்போது சொட்டுன்னு ஏதோ சவுண்ட் கேக்குமா, என்னடான்னு திரும்பி பார்த்தவ தொண்டை கிளியிற அளவுக்கு கத்துவா. உடனே அங்க இருந்த மத்த கேப்டன்ஸ் எல்லாம் இவ சத்தம் கேட்ட உடனே ஐயோ ஏதோ பிரச்சனை போல, இது ஹினோமோரியோட சவுண்ட் ஆச்சேன்னு அடிச்சு புடிச்சு வந்து என்ன ஏதுன்னு கேட்பாங்க. கொஞ்சம் மேல பாடுறான்பா, பார்த்தா ஐசனை ஏதோ வால் கிளாக் மாதிரி நெஞ்சிலேயே கத்திய சொருகி மேல தொங்க விட்டுருக்கானுங்க. ரத்தம் பொலன்னு ஊத்திட்டு இருக்கும். நேத்து தான் நல்லா பேசிட்டு இருந்தான், இன்னைக்கு பார்த்தா குத்தி தொங்க விட்டானுங்க. ஐயோன்னு சொல்லி காட்டு கத்திட்டு இருப்பான். இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க நிலைமையெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.